அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நன்மையே நடக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் இல்லாமல் இல்லை. கூடவே ஒரு பயமும் தயக்கமும் யோசனையும் கவலையும் இருக்கவே செய்கிறது. நன்மை நடக்க வேணும் அப்படின்றது எண்ணங்களில் இருக்கும் பொழுது அந்த நன்மையை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அந்த நன்மையை கவனித்தல், அதாவது நம்மளுடைய அந்த நன்மை தவறிவிடக்கூடாது என்ற அந்த எண்ணம் இருத்தல் வேண்டும். நமது அறிவோ நன்மை நாம் தான் நடத்த வேண்டும் என்று சொல்லும். நம்மளுடைய முயற்சியை கொண்டோ அதிகாரத்தை கொண்டோ பொருளாதாரத்தை கொண்டோ நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லும். ஆனால் அந்த நன்மை எந்த வகையில் அமையவிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த அறிவு கூறும் நமக்கு அந்த முயற்சி இருக்க வேண்டும், அந்த முயற்சியை கொண்டு நன்மையை நடத்தி கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அது சாத்தியமாகுமா என்ற ஒரு கேள்வியும் நமக்குள் எழும். ஒரு சந்தேகத்தோடு அந்த முயற்சியை செய்வோம். நன்மை, ஆனால் அந்த நன்மையை நம்மால் நடத்தி கொள்ள முடியாது என்பது சத்தியம். ஏனென்றால் அந்த காலம் யாருடையது, அந்த தருணம் வரும்பொழுது அந்த நிகழ்வு யார் நடத்தக்கூடியது. இவ்வளவும் இருக்கும் பொழுது நாம் நடத்தி கொள்ளலாம் என்று சொல்வது எவ்வகையில் சரியானது என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும். நமக்கு தெரிந்தது கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெரிந்த பாதையில் நமக்கு எது முடிகிறதோ அதை கொண்டு வாழ்ந்து வரும் பொழுது அந்த பாதையில் இறைவன் வழிகாட்டுகிறான் அடுத்தது என்ன என்று. ஆனால் நாமோ இனிமேல் பாதை இல்லை, இனி என்னவாகும் என்ற கவலையோடு மனிதர்களை அணுகுகிறோம். காரணம், அந்த பயத்தால், அந்த அச்சம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் மனிதர்களிடம் செல்கிறோம். மனிதர்கள் அவர்களுக்கு தெரிந்ததை கூறுவார்கள். ஆனால் நாளைய வாழ்க்கை இல்லை அடுத்த நொடியைக்கான தீர்ப்பு என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆகவே முடிந்த வரையில் பிறரின் அறிவை அல்லது நாம் சேகரித்து வைத்திருக்கிறது நம்ம சொந்த அறிவை கூட நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. முடிந்தவரை அல்லது அது முழுமையாகவும் அதனிடமிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாகவும் அறிவை நன்மையான விதத்தில் பயன்படுத்தணுமே என்ற அந்த ஒரு பிரார்த்தனையோடும் நாம் நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கணும். நன்மை நடக்கட்டும் என்ற அந்த விருப்பம் அதுவே போதுமானது. அந்த விருப்பங்களில் நாம் தவறிவிடக்கூடாது. அந்த விருப்பம் பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை நன்மையை பெற்றுத்தரும். உடல் ரீதியாகவோ பார்க்கும் பார்வையிலோ கேட்கும் திறனை கொண்டோ நாம் சேகரித்தது அறிவு. அந்த அறிவு இனி வரக்கூடிய காலங்கள் பற்றி ஒன்றும் தெரியாதது. அதனால் அதனை கொண்டு நாம் முயற்சிக்கும் பொழுது என்ன நடக்கப் போகுது அப்படின்றது நமக்கு தெரியாத பொழுது நாம் நம்மளுடைய உணர்வை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கோம். உணர்வு இறைவனுடையது. உணர்வு என்பது மறைவானது, நல்லதை சொல்லக்கூடியது. இறை உணர்வு, ஆங்கிலத்தில் இன்சைட் என்று கூறுவார்கள். த கான்ஷியன்ஸ், த மனசாட்சி. அந்த மனசாட்சியை நாம் பின்பற்றுவோமேயானால் நமக்கு தெளிவாக்கப்படும் காரியங்கள் ஒவ்வொன்றும் தெளிவாகும் மனசாட்சியை பின்பற்றும் பொழுது. ஆகவே மனசாட்சியை பின்பற்றுவோம். நம் மனதை இறை உணர்வின் பக்கமே நிலைத்திருக்கும்படி இறைவனிடம் பிரார்த்திப்போம். பிரார்த்தனை தீமையான பாதைகளிலிருந்து அந்த அறிவு என்ன சொல்லுதோ குழப்பங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே உள்ளுணர்வை பின்பற்றுவோம்.